ரைட். இப்ப மூன்றாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி பாருங்க. சோ மூன்றாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில முதல்ல பேசிக்கா கேட்கிறார். சோ அங்கால என்ன வர்றாருண்டா அவதி முழுவுத்தரிப்பால சோ கண்ணாடி இந்த முறிச்சுட்டியே காண போறார். ஓகே, determine the refractive index using total internal reflection, critical angle. So total internal reflection at critical angle அந்த கன்செப்டை யூஸ் பண்ணி என்ன செய்யறார்? ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் முறிச்சுட்டே காண்றார். முழு அகத்தரிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்றது வேற. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன? முழு அகத்தரிப்பு என்ன? அவதி கோணத்தை விட இந்த படுகோணம் கூடினால் முழுத்தரிப்படை. இது முழுத்தரிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நான் இப்ப சொல்றது என்ன? அவதி முழுத்தரிப்பு. அவதி முழுத்தரிப்பு என்றா முழுத்தரிப்படை இது. ஆனா படுகோணம் என்னத்துக்கு சமன்? அவதி கோணத்துக்கு சமன். சோ மட்டமட்டா மார்ஜினலி அவதி கோணத்திலேயே முழு உத்தரிப்படையும். சோ இதுதான் என்ன? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அவதி கோணத்தில் முழு உத்தரிப்படைதல். ஓகேயா? சரி, இந்த ஒரு கன்செப்டை வச்சுக்கொண்டு ஒரு கண்ணாடி இந்த அரியத்தின் முறிச்சுட்டியை காண போறோம். சோ த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேசிக்கை நான் விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பிறகு கேள்விக்குள்ள போவோம். ஓகே, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் அரியத்துல இது ஒரு அரியம். இந்த பிரிசம்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா இதுல ஒரு ஊசியை நிப்பாட்டுறீங்க. எங்க ஒரு ஓரத்தோட ஒரு ஊசியை நிப்பாட்டுறீங்க. இப்ப இந்த ஓரத்துல ஒரு ஊசியை நிப்பாட்டினா எஜ்ஜோட அந்த ஊசியை நிப்பாட்டின பின்னொன்னு நீங்கள் பிக்ஸ் பண்ணிட்டீங்களா இதுல இருந்து கெனல் ரேஸ் வரும். அப்ப நான் நீங்க ஒரு பின்னை யூஸ் பண்ணதுக்குரிய ரீசன் என்ன? ஒரு பின்னில இருந்து நாங்கள் கணக்கு ரேஸ கண்டுபிடிக்கலாம், உருவாக்கலாம், எடுக்கலாம். இங்கே ஒரு புள்ளியில இருந்து அதிக எண்ணிக்கையான கதிர்களை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதிக எண்ணிக்கையான ரேஸ எடுக்கலாம் நாங்க. அதுக்கு ஒரு பின்னை யூஸ் பண்றோம். இது ஏன் இந்த ஓரத்துல குத்தினா இதுல வர்ற ரிஃப்ராக்ஷனை தவிர்க்கிறேன். ஏன் அப்படின்றத விளங்கப்படுத்துறேன். இப்ப அது பிறகு கேட்கிறேன், கொஞ்சம் லேட்டா கேட்கிறேன் இந்த கன்செப்ட் விளங்கப்படுத்திட்டு. இப்ப இந்த எச்சில் ஒண்ணு வந்து ஒரு பின்னை விட்டுட்டு இதுல இருந்து வர்ற ரேஸ் என்ன செய்யும்? இங்க வந்து வரும். ஒவ்வொரு ரேஸ் கெனோக ரேஸ் வரும், எல்லாமே என்ன செய்யும்? இந்த பேஸ்ல வந்து படும். இப்ப இந்த பட்டா இது முறிஞ்சு போகும், ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இதுவும் முறியும், இதுவும் முறியும். ஓகே, இதுல இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பாருங்க. படுகோணத்தை பாத்தீங்கன்னா இந்த படுகோணம் என்ன செய்து கொண்டு வருது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கூடிக்கொண்டு வருது. அப்ப இது கூட கூட எல்லாமே என்ன செய்யும்? முறிஞ்சு போகும். ஒரு இன்ஸ்டன்ட் இல்ல, ஒரு நிலையில இது என்ன செய்யும்? அவதி கோணத்துக்கு சமனா வந்தா அது முழு உட்தரிப்படைய ஸ்டார்ட் பண்ணும். இந்த முழு உட்தரிப்படைஞ்சது இதுல வந்து முறிஞ்சு இங்க வரும். அதே மாதிரி இதுவும் என்ன செய்யும்? இங்க வரும். அப்ப இதுக்கு முதல் வராது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது? முறிஞ்சு போகுது, இதுல முழு உட்தரிப்படையுது. அப்ப இதுல ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, இதுல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வருது. ஓகேயா? இப்ப நாங்கள் இந்த ரேஸை கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதுதான் என்னுடைய பிரிசம் வேண்டா. இப்ப நீங்க கேட்கலாம், சார் இவ்வளவுதான ரேஸ்ன்னு கேட்டா இங்க வந்து வர்றதும் இருக்கு, இதுல இருந்து வர்ற ரேஸும் இருக்கு, இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த பக்கத்தால. ஓகே, நான் இப்ப எனக்கு இந்த ரேஸ பார்க்கணும்டா என்னுடைய கண்ணை இங்க வைப்பேன். எது? ஃபேஸ் ஏசிய நோக்கி வைப்பேன். முகம் ஏசிய நோக்கி பார்த்தனேன்டா, இங்க இருந்து பார்த்தனேன்டா எனக்கு இந்த ரேஸால வர்ற இமேஜ் தான் தெரியும், இது தெரியாது. இது இங்க போகுது, என் கண்ணுக்கு வராது. இது இப்படி வந்து இப்படி போகுது, இது கண்ணுக்கு வராது. நான் இங்க நோக்கி பார்த்தேன்னா என்ன நடக்கும்?
இங்க நோக்கி பார்த்தேன்னா இந்த ரேஸ் தான் கண்ணுக்கு வரும், இந்த ரேஸால தெரியாது. அப்ப நான் இப்ப எப்படி பார்க்கணும்? ஃபேஸ் ஏசிய நோக்கி பார்க்கணும். ஓகேயா? அப்ப நான் ஏசிய நோக்கி பார்த்தேன்டா எனக்கு இந்த ரேஸ் தான் தெரியும், இதுகள் தெரியாது. அப்ப இதால வர்ற இமேஜ பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்ப இதை நான் கண்டுக்கவே மாட்டேன். இப்ப இங்க இருந்து பார்த்தா அப்ப இந்த இடத்துல இப்ப நான் கண்ணை கீறி இருக்கிற இடத்துல என்ன தெரியாது? இமேஜ் தெரியாது. ஏன்? இங்க ரேஸ் வேற இல்லை. எங்க இருந்து ரேஸ் வேற ஸ்டார்ட் பண்ணுது? இந்த பாயிண்ட்டுக்கு அங்க இதுலதான் என்னது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்க ஸ்டார்ட் பண்ணினது. இந்த இடத்துலதான் ஸ்டார்ட் பண்ணினது. இதுக்கு இங்கால எல்லா இடமும் பாரு, இதுக்கு அங்கால எல்லா இடமும் பாரு. அப்ப இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு இமேஜ் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு அங்கால போனா தெரியும், இதுக்கு இங்கால வந்தா தெரியாது. இங்கால தெரியாது என்று சொன்னாலும் சரி, லைட்டா தெரியும் என்று சொன்னாலும் சரி. ஏன்? இதுல முறிஞ்சு போகுதല്ലോ, ரிஃப்ளெக்ட் ஆகி போறது, அதை விட கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல பார்ஷல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற ரேஸால, தெரிச்சு வர்ற கதிர்களால லைட்டா இமேஜ் தெரியலாம். ஆனா அது தெரியல என்று சொன்னாலும் தப்பில்லை. ஏன்? வெரி லைட் இமேஜ், பிரைட்னஸ் வெரி லோ பிரைட்னஸ் ஓட இருக்கும். அதனால அது தெரியுது என்று சொன்ன தெரியல என்று சொன்னா பிரச்சனை, தெரியல என்று சொல்லலாம். ஓகே. அப்ப இந்த இடத்துல இதுக்கு இங்கால தெரியாது, இங்க தெரியும். இப்ப என்னக்கு நான் என்ன செய்வேன்டா, ஏசி என்ற முகத்தை நோக்கினவாறு பியில இருந்து சிக்கு போகலாம், அல்லது சியில இருந்து பிக்கு வரலாம். ஓகே. நீங்க சியில இருந்து பிக்கு வந்தா சியில இருக்க உங்களுக்கு பிம்பம் தெரியும், இமேஜ் தெரியுமல்லோ, பிரைட்டா தெரியும். தெரிஞ்சது இப்படியே வந்த ஒரு இடத்துல தெரியாம போகும், இந்த பொசிஷன்ல தெரியாம போகும் பிம்பம். மாறி நீங்கள் பியில இருந்து சிக்கு போனா, ஏசிய நோக்கி கொண்டு பியில இருந்து சிக்கு போனா என்ன நடக்கும்? இந்த இமேஜ் தெரியாது, இந்த பாயிண்ட்டுக்கு அங்கால தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. அப்ப தெரியாம இருந்து தெரிய ஆரம்பிக்கிற இடம் இந்த பாயிண்ட். அதுல அங்க இருந்து வந்த தெரிஞ்சது தெரியாம போற இடம், டிஸ்அப்பியர் ஆகிற இடம், அல்லது கிளியர் இமேஜ் தெரிகிற இடம், பியர் ஆகிற இடம். ஓகே தானே? அந்த பாயிண்ட் தான் என்னவா இருக்கும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த பாயிண்ட் தான் நான் கண்டுபிடிக்கும், இந்த ரே தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன செய்வேன்? இதுல ரெண்டு பின்ன குத்திட்டேன்டா, இதுல ரெண்டு பின்ன குத்திட்டேன்னா இந்த ரேய கண்டுபிடிச்சிருவீங்க. இதை கண்டுபிடிக்கிறதான் வாலி. அதுக்கு பிறகு எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாத்துருவோம். அப்ப இதுதான் என்ன, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள், அவதி முழுத்தரிப்பு. அது இந்த பாயிண்ட். சரி, இப்ப உங்களுக்கு சொல்லிட்டா தெரியும், இதுல எல்லாம் முறிவு நிகழையில, இதுல எல்லாம் முழுத்தரிப்பு அடையல, இந்த பாயிண்ட்டுக்கு அங்காலாம் முழுத்தரிப்பு அடையல. என்ன ரீசன்? இதுல இருந்து படுற ரேஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கோணம் கூடிக்கொண்டு வருது இல்லையா? நான் இப்ப இதே இத இப்படி விட்டுருந்தேன், இப்ப இங்க குத்தி இருந்தேன், என்ன நடக்கும்? ஓவர் இதுல ரிஃப்ராக்ட் ஆகும் இல்லையா? சோ இதுகள் போய் இதுல முறிஞ்சு இங்க இப்படி வரலாம், இதுல போய் முறிஞ்சு இப்படி வரலாம். இது இப்ப எதுல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வரும்ன்றதை கண்டுபிடிக்கல, எந்த ரே வந்ததுன்றதை கண்டுபிடிக்கல. இங்க பார்க்கலாம், எங்க இருந்து ரே வந்தது, இந்த பேஸ்ல எங்க இருந்து வந்ததுன்றதை கண்டுபிடிக்கல. ஆனா இதுல உங்களுக்கு தெரியும், இதுல இருந்தா ரே வந்தது, இந்த பாயிண்ட்டுக்கு வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுல எண்டிங் பாயிண்ட். அப்ப இதுல முறிவு நிகழ்ந்தால், இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடந்தா எனக்கு எந்த கதிர் இங்க வந்த இதை கண்டுபிடிக்கலாம், இந்த பாயிண்ட கண்டுபிடிக்க இயலாது. எந்த கதிரன்னு கண்டுபிடிக்கலாது. நான் கேட்கிற விளங்க உங்களுக்கு. அதனால இந்த இடத்துல வர்ற ரிஃப்ராக்ஷனை இல்லாம பண்ணணும். ஓகே. இந்த பேஸ்ல வர்ற முறிவை தடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த ஓவ இந்த ஓரத்துல குத்தணும், கேப் இல்லாம. விளங்குதா? அப்ப ஒன்று கேப்ப, உங்களுக்கு ஒரு ஊசிய செலக்ட் பண்றதுக்கு ரீசன் என்ன?
இதுல கேட்டு இல்ல, நான் கேட்கலாம் இதுகளை. ஒரு பின்ன செலக்ட் பண்ண ரீசன் என்ன? ஒரு பின்னில இருந்து கணக்கு ரேஸ் எடுக்கலாம். ஓகே, so we can obtain so many rays from one pin. ஓகே, ஒரு பின்னில் இருந்து பல கதிர்களை பெற முடியும் என்பதால். Right. ஏன் ஓரத்துல குத்தினாங்க? இந்த பின்னை ஏன் ஓரத்துல குத்தினாங்க? இதுல வர்ற முறிவை இல்லாம பண்றதுக்கு. ஓகே, so avoid the refraction at first phase. இந்த முகத்துல, இந்த முகத்துக்கு பேர் கொடுத்த ஏபி, ஏபியில முறிவை தவிர்க்கிறாங்க. so avoid the refraction at phase ஏபி, ஏபியில வர்ற முறிவை இல்லாம பண்றது. அப்ப இங்க இதுல இருந்து வர்ற ரேஸ் இப்படி முடிஞ்சு இங்க வர. இனி நான் என்ன செய்யணும்? இந்த கதிரை கண்டுபிடிச்சிட்டா அமைப்புக்கு ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன செய்யலாம்? இந்த கோணத்தை அளக்கலாம். இதுதான் என்ன? அவதி கோணம், கிரிட்டிக்கல் ஆங்கிள். சோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரிஞ்சா இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? n சமன் 1/sin. சோ இதுல இருந்து முறிச்சுட்டே காணும். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இது விளங்குதோடா? அப்ப இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் காண்ற கன்செப்ட் விளங்குது எல்லாம். இப்ப இந்த கோணத்தை எப்படி அளக்குறேன்னு வா. இந்த கோணத்துக்கு இப்ப அந்த கதிரை மட்டும் கீற போறேன். இப்ப இது பிரிசம் அரியத்துல இந்த பாயிண்ட் என்னிட இருக்குது. இதுல ரெண்டு பின் இருக்குது. ஓகேயா? இப்ப எனக்கு இதுல ரெண்டு பின்ன குத்திட்டு இந்த ரேய கண்டுபிடிச்சாச்சு. இது பி, இது கியூ, ரெண்டு பின். இந்த ரேய கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாயிண்ட்ல இருந்து போய் தான் நீங்க வந்திருக்கணும். டே இது இப்ப முழு தெரி படையுதுண்டா உங்க இதுதானே ஒரு மிரர் மாதிரி தொழிற்பட போகுது. தலைவாடி போன இந்த தலைவாடியில் உங்களுக்கு தெரியும், பொருள்ல இருந்து கதிர் கண்ணுக்கு வரணும் வேண்டா, எங்க இருந்து வர்ற மாதிரி வரும்? பிம்பத்தில இருந்து வர்ற மாதிரி வரும், இமேஜ்ல இருந்து வர்ற மாதிரி வரும். இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொருள் தூரம் சமன் பிம்ப தூரமா. இது நான் என்ன செய்யறேன்டா, இந்த பின்னில இருந்து இவருக்கு பெர்பெண்டிகுலர் லைன் கேடுறேன். ஏபிசி என்று வச்சா என்ன செய்யற? இந்த பாயிண்ட் ஓ, ஓவில இருந்து ஏசிக்கு செங்குத்துக்கு கேடுறேன். சோ பெர்பெண்டிகுலர் லைனுக்கு இருந்தா இதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் எல்லாம் இமேஜ் இருக்கு. இந்த பாயிண்ட் எக்ஸ் வைப்போமா? அப்ப ஓஎக்ஸ் சமன் எக்ஸ்ஐ என்ற டிஸ்டன்ஸ்ல இமேஜ் இருக்கு. இப்ப இந்த பிம்பத்தில இருந்து வர்ற மாதிரி அவன் நான் இப்ப இந்த ஐபி நினைச்சேன்டா, இதுதான் தெரியாது ரிஃப்ளெக்டட் ரே. அப்ப இதுதான் படுகிறது. டேய் நாங்க லைட் படிக்க தொடங்கிக்கலே இப்படி காய்ச்சிருப்போம். சோ தெரிப்பிலேயே எங்களுக்கு தேவையான ஒன்று இதுதான் என்று சொல்லியிருப்பேன் தலைவாடியில. சோ பொருள் தூரம் சமன் பிம்ப தூரத்துல இதை புள்ளிய கண்டுபிடிச்சிட்டு இதை இணைச்சிங்களேன்னு இதான் ரிஃப்ளெக்டட் ரே தெரியாது. இது படுகிறது. சோ இங்க இருந்து வர்றது இங்க தெரிச்சு இப்படி வரும். இதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அமைப்பு கிரியாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இனி எனக்கு அவதி கோணம் வேணும். அப்ப இதுல செங்குத்து கீறி இதுதான் அவதி கோணம். ஆனா செங்குத்து கீரைக்கு உனக்கு பிழைச்சதுன்னா கோணம் பிழைச்சிருமல்ல. அதுக்காண்டி நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளவு கோணத்தையுமே அளக்க போறேன். இவ்வளவு கோணமும் என்ன சொல்லுவாப்பம்? குழு கோணமும் என்ன? அவதி கோணத்தின் 2 மடங்கு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் 2 மடங்கு, 2 டைம்ஸ். இப்ப 2C அளந்து 2ஆல பிரிச்சா சி வருமல்லோ. அவதி கோணத்தை கண்டாச்சு. இனி முடிவு சுட்டி என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to 1/sin. சி தெரியும், அப்ப sin c தெரியும். அதுல இருந்து முடிவு சுட்டி கண்டோம். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். விளக்குதாடா இது? விளங்குதா? இப்ப நாங்க கேள்விக்குள்ள போமா? எங்களுக்கு இந்த பேர்கள் தேவை. இந்த பேர்களை வச்சுதான் நாங்கள் ஆன்சர் எழுத போறோம்.
இப்ப இது குறைக்கிறோம் படத்தை. இப்ப கேள்விய பாருங்க, முதலாக கேள்விய கேட்கல என்ன கேட்கிறார்? அவதிக்கோண வரவிலக்கணத்தை பயன்படுத்தி ஐசி எது அவதிக்கோணத்துக்கான படுகோணம் உருவொன்றுல வந்திருக்கார். சைன் இன்வெர்ஸ் N1/N2 என்பதை பெருக எப்படி வந்த என்ன எடுக்கணும்? இந்த இப்படி ஒரு டயக்ராம் தந்திருக்காங்க. இது ஐசி, இது N2, இது N1. இப்ப சினல் விதிப்படி என்ன போடுவோம்? சினல் ஸ்லோ படி N2 sin C சமன் N1 sin 90. sin 90 உண்டല്ലോ. அப்ப sin C என்ன? sin C என்றது ஐசி. அப்ப sin ஐசி என்ன? N1/N2. அப்ப ஐசி சமன் sin இன்வெர்ஸ் N1/N2. அது ஓகே தானே? அது ஃபர்ஸ்ட் பார்ட். இனி செகண்ட்ல ஏற்பாடு வரும். என்ன சொல்றார்? வழிநீர் இடைமுகத்துக்கான அவதி கோணம் 48.8 பாகை என என்க. நீரிலிருந்து வழியினுள் பிரவேசிக்கும் கதிர்களின் பாதைகளை பூர்ணப்படுத்தும். அவதி கோணம் 48, கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 48.8. இப்ப முதலாவது படத்துல எப்படி 30 பாகை. முதலாவது படத்துல அவதி கோணத்தை விட குறைய இல்லையா? So angle of incidence less than critical angle. So critical angle விட குறையது என்ன செய்யும்? முறிவடையும், ரிஃப்ராக்ட் ஆகி போகும். ஏன்னா இப்படி நீர்ல இருந்து வழிக்கு போகுது. So water to air என்றபடியா என்னது? விலத்தி முறியும், away from the normal. ஓகே, அது சரியா கேட்கணும். இது முதலாவது படம். அடுத்த நீர்வழியில 48.8 பாகையில படுது. இது என்ன? அவதி கோணம். அவதி கோணம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் பட்டா என்ன செய்யும்? அந்த சர்ஃபஸோட போகும், அது மருவி கொண்டு போகும். அடுத்தது 50 பாகை. 50 பாகையில பட்டா என்ன செய்யும்? அப்படியே முழு திரைப்படம். ஓகே அல்லோ? இது எங்களுக்கு சிக்கல் இல்லை. பிறகு தீபடவர் என்னவாம்? மாணவன் ஒருவன் அவதிக்கோண முறையில் அரியம் ஒன்று ஆக்கப்பட்ட திரவியத்தின் முறிவு குணத்தை துணிய திட்டமிட்டுள்ளார். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை காண போறான். எது? அவதிக்கோண முறையாக. So critical total internal reflection, critical angle இந்த கன்செப்ட் வச்சுக்கணும் அனுபவம். இதற்காக சமபக்க அரியம் ஒன்று பயன்படுத்துறேன். சமபக்கமா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று யூஸ் பண்றேன். ட்ரையாங்கிள் பிரிசம் தான் யூஸ் பண்றேன். இப்ப என்ன கேட்கிறார்? பெர்சனில் குண்டூசி ஓ ஆனது முகம் ஏபியுடன் தொடுகையில் வைக்கப்பட வேண்டும். இதற்கான காரணம் இதோட தொடுகையில இருக்கணும். இதுக்கு என்ன ரீசன் இருக்கிறார்? என்ன சொல்லுவீங்க? நீங்க படத்திலையும் ஏபிசி தான் போட்டிருக்கார். அப்ப முகம் ஏபிசி, ஏபியில் கதிர் முறிவடைவதை தவிர்ப்பதற்கு, முகம் ஏபியில் கதிர் முறிவடைவதை தவிர்ப்பதற்கு, to avoid refraction at the face AB. Okay, to avoid refraction of ray at the face AB. Right.
அப்ப அடுத்த கேள்வி கொஞ்சம் பிழையா கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப என்ன, அரியத்தில் அரியத்தின் பிசி முகத்தினூடாக ஏசி முகத்தை நோக்கியவாறு, சோ இங்க இருந்து அங்க பாக்குறார், பார்த்தவாறு கண்ணை அந்த பியிலிருந்து சியிற்கா அல்லது சியிலிருந்து பியிற்கா கண்ணை கொண்டு செல்வது சிறந்தது. இங்க இருந்து அங்க கொண்டு போறதா, இங்க இருந்து இங்க வர்றதா சிறந்தது கேட்கிறேன். இதுல என்னண்டா, பியில இருந்து சிக்கு போகக்குள்ள இங்க தெரியாதது தெரிய ஆரம்பிக்கும், அங்க இருந்து இங்க வந்தா தெரிஞ்சது மறையும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. தெரிஞ்சது மறையுதுண்டா என்ன, மறை தெரியாம இருந்தது தெரியுதுண்டா என்ன, ஒரே இதுதானே. ஓகே, இதுல நீங்க பிராக்டிக்கல் கையில பாத்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்கு, சீல இருந்து பிக்கு கண்ணை கொண்டு வரைக்குள்ள அவதானிக்கிறது அப்படின்றது அங்கே இருக்குது. ஆனா அது சிறந்ததுன்னு சொல்லல, செய்முறை அப்படித்தான் சொல்லியிருக்கு, சீல இருந்து பிக்கு கண்ணை மூவ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, அதனால இங்க எது சிறந்தது அப்படி என்ன சொல்ல முடியாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனா அவர் ஸ்கீம்ல கொடுத்திருந்தது B2C, அதுக்கு விளக்கம் அவர் சொல்லி இல்லை. ஓகே, அது எங்களுக்கு கதை கேளாது, அப்படி ஒரு கேள்வி கேட்கலான்றான் நான் சொல்றேன். ஓகே, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. சரி, அதனால அதுக்கு நீங்கள் எப்படி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்ப கேள்வி பிள்ளைன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லலாம் தானே. சரி, சி பாட பாரு. சியில மேலுள்ள சரியான செய்முறையில் ஊசி ஓவின் பிம்பத்தில் எம்மாற்றம் நடைபெறும் என நீர் எதிர்பார்க்க. அது நீங்க B2C என்று கொடுத்த ஒரு ஆன்சர், C2B என்று கொடுத்த ஒரு ஆன்சர். அப்ப நீங்க அங்க எது கொடுத்த நீங்கள் அதுக்கு இது மாதிரி எழுதணும். இப்ப நீங்க பில செகண்ட் பார்ட்டுக்கு B2C என்று கொடுத்திருந்தார் என்னண்டு, அதாவது செறிவு, அதாவது தெரியாம இருந்த பிம்பம் தெரிய ஆரம்பிக்கும், அல்லது நீங்க மங்களா தெரிகிற பிம்பம் பிரகாசமா தெரியும், பிரைட்னஸ் கூடும். ரெண்டு விதமா எழுதலாம். தெரியாம இருந்த பிம்பம் தெரிய ஆரம்பிக்கும் சொல்லலாம், அல்லது மங்களா தெரிஞ்சதுக்கு பிரைட்னஸ் பிரகாசம் கூடும் சொல்லலாம். அப்ப பிரகாசம் அதிகரிக்கும், பிரைட்னஸ் வில் இன்க்ரீஸ். இதுவே C2B என்று எழுதியிருந்தா, C2B என்று எழுதியிருந்தா என்ன சார், பிரகாசமா இருந்தது மங்களாக வெளிக்கணும், அப்ப பிரைட்னஸ் வில் ரெடியூஸ் அப்படி C2B. ஓகே, செகண்ட் பார்ட் தான் சிங்கில செகண்ட் பார்ட் என்ன கேட்கிறார், வேறு இரு குண்டூசிகளை பயன்படுத்தி உரிய வெளிப்படுகதிரின் பாதையை பரிசோதனை முறையாக எங்க கண்டுபிடிப்பீர். இந்த ரெண்டு பாதையும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு. ஓகே, என்ன செய்யணும், நீங்க முகம் பிசிக்குள்ள பாப்பீங்க, அத கண்ணை சில இருந்து பிக்கு கொண்டு வர்றீங்க, சில இருந்து பி கண்ணல பில இருந்து சி கண்ணலாம். சோ கொண்டு வரைக்குள்ள சோ தெரிஞ்ச பிம்பம் மறைய ஆரம்பிக்க, அல்லது மங்களா தெரிய ஆரம்பிக்க, அந்த பாயிண்ட்ல ரெண்டு ஊசிய நிப்பாட்டுவீங்க. எப்படி தெரியுமோ, இந்த ஓவுண்ட ரெண்டு பிம்பம் இங்க தெரியும், சோவுண்ட பிம்பம் இங்கதான் தெரியும், இங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது இதுக்கு நேரதான் தெரியும். அந்த பிம்பத்தோட நேர்கோட்டுல பொருந்துற மாதிரி ரெண்டு ஊசிய குத்துவீங்க. ஓகே, எனவே ஸ்கீம்ல அது இந்த பிம்பம் மறையைக்குள்ள இதை குத்துவோம், இப்ப இது ரெண்டு மறையைக்குன்னு சொல்லி நோமலா எங்களுக்கு நேர்கோட்டில் இருக்கத்தக்கதா ரெண்டு ஊசிய குத்துறேன்னு சொன்னா, அதை டீட்டெயிலா கேட்டாதான்
ஒரு பிம்பம் இதுவும் நேர இருக்கேக்க இது மட்டும் தெரியக்க குத்தணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப நான் இப்ப சொல்ற மாதிரி எழுதினா போதுமானது அப்படின்னு தமிழிகாரன் கண்ணை கண்ணை சியிலிருந்து பியை நோக்கி நகர்த்தும் போது கண்ணை சியிலிருந்து பியை நோக்கி நகர்த்தும் போது பிம்பம் மறையும் கணத்தில் பிம்பம் மறைய ஆரம்பிக்கும் கணத்தில் ஓகே ஜஸ்ட் பிகின்ஸ் டு டிஸ்அப்பியர். பிம்பம் மறைய ஆரம்பிக்கும் கணத்தில் கண் உள்ள போது கண் என பிம்பம் மறைய ஆரம்பிக்கும் நிலையில் கண் உள்ள போது ஓவின் பிம்பத்துடன் நேர்கோட்டில் பொருந்துமாறு ஓவின் பிம்பத்துடன் நேர்கோட்டில் பொருந்துமாறு இந்த வேர்ட் இம்பார்ட்டன்ட், இது கட்டாயம் சொல்லணும். நேர்கோட்டில் பொருந்துமாறு இரண்டு ஊசிகள் நிலைக்குத்தாக நிறுத்தப்படும். இரண்டு ஊசிகள் நிலைக்குத்தாக நிறுத்தப்படும். இயன்ற அளவு தொலைவில் நிறுத்தப்படும் என்று சொன்னாலும் சரி, இரண்டு ஊசிகள் நிலைக்குத்தாக நிறுத்தப்படும். இங்கிலீஷ் மீடியக்காரங்க move the eye from C to B. Move the eye from C to B until the image of the pin just begins to disappear. And at this position fix two pins vertically to be in line with, is important, to be in line with disappearing image. இந்த வேர்ட் இருக்கணும் கேட்ட to be in line with disappearing image. நேர்கோட்டில், அதாவது பிம்பத்துடன் நேர்கோட்டில் இருக்குமாறு. to be in line with disappearing image. ஓகே, பிம்பத்துடன் நேர்கோட்டில் இருக்குமாறு ஊசிகள் நிறுத்தப்படும். ரைட், இது ஓகேடா. அடுத்து ஃபோர்த் பாடத்தான். தேர்ட் பாட் இல்லையா? என்னவா? இரண்டு குண்டூசிகள் பீக்கமக்கியூவை ஒன்றிலிருந்து மற்றொன்று இயன்றளவு தூரத்தில் அமையுமாறு நிறுத்துவதன் நோக்கம் யார்? இந்த ரெண்டு பின் குத்துறீங்கள் எல்லாம், இது ரெண்டு இயன்றளவு தொலைவில் குத்தணும். ஒன்ற பிசிக்கு கிட்டையும் இன்னொன்று இயன்றளவு தூரத்திலையும் குத்தணும். இந்த பேப்பருக்குள்ள இயன்றளவு தூரத்துல. ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் ரெண்டு பாயிண்டையும் இணைச்சு நீங்க நேர்கோடு பெற போறீங்க. இப்ப இதுதான் சரியான கோடுன்னு வைங்குவேன். அந்த பென்சில் கூர் கொஞ்சம் மொட்டையா இருந்தா நீங்க கீழேக்குள்ள கொஞ்சம் பிழைக்கலாம். இதுல இந்த அளவு பிழைக்குதுன்னு வைக்குவேன். இதே நீங்க இங்க குத்தி இருந்தீங்கன்னா இதுல இந்த அளவு பிழைக்கும். அதே அளவு பிழைதான் இங்கே வர போகுது, ஆனா கூட பிழை.
நீங்க இன்னும் தூரத்துல குத்தினீங்கன்னா விளைக்கிறது குறையும். ஓகே, அப்ப நேர்கோட்டை திருத்தமா வரைகிறது. ஓகே, எப்பொழுதுங்க திருத்தமான நேர்கோட்டை பெற்றுக்கொள்வார். திருத்தமான நேர்கோட்டை பெற்றுக்கொள்வார். ஓகே, டு obtain the most accurate straight line. To obtain the most accurate straight line. மிக திருத்தமான நேர்கோட்டை பெற்றுக்கொள்ள. ஓகே, அடுத்த பாருங்க. கதிர்படத்தை அமைப்பதற்கு நீர் பின்பற்றும் எஞ்சியுள்ள படிமுறைகளை ஒழுங்காக எழுதுக. இது இந்த கதிர்படத்துக்கு ரேடாகிறதுக்கு என்னது உங்களுக்கு எதாண்டாமா படிமுறை எப்படி கேக்குறீங்க? இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் சொல்லணும். எப்படி கேட்டீங்களோ அது முதல்ல என்ன தெரியுங்க, இந்த ஏசிக்கு பெர்பெண்டிகுலர் லைன் கேட்டீங்க. அதுல OX சமன் XI ஆகிற மாதிரி ஐய கண்டுபிடிச்சீங்க. பிறகு இந்த ஐயையும் இந்த இந்த PQ இணைச்சு இந்த ஆரை கண்டுபிடிச்சீங்க. ஆரையும் ஐயையும் இணைச்சு இந்த கோட்டை கண்டுபிடிச்சீங்க. இது ஏசிய வெற்ற புள்ளி எஸ், ஓவையும் எஸ்ஐயும் கனெக்ட் பண்ணீங்க. இவ்வளவு எழுதணும். ஓகே, நான் சொல்றேன். இது பிராக்டிகல் கைட்ல இருக்கா பான்? பிராக்டிகல் கைட்ல பார்த்து சொல்றேன். எப்படி ஓவிலிருந்து ஏசிக்கு செங்குத்தாக ஓவிலிருந்து ஏசிக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைந்து OX சமன் XI ஆகுமாறு OX சமன் XI ஆகுமாறு OX சமன் XI ஆகுமாறு அக்கோட்டின் மீது ஐ குறிக்கப்படும். அக்கோட்டின் மீது ஐ குறிக்கப்படும். தொடர்ந்து எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் எழுத மாத்தி எழுதுவோம். இங்கிலீஷ் மீடியம் எழுதணும். Draw the line OXI. Draw the line OXI. Normal to AC. Perpendicular to AC. Normal to AC. So that OX is equal to XI. OX is equal to XI. And locate the point I on it. And locate the point I on it. அடுத்த பாயிண்ட் எழுதலாம். தமிழிலேயே எழுதலாம். புள்ளிகள் P, Q வை இணைத்து அது BC-யை வெட்டும் புள்ளியை R என குறிக்கும். அது BC-யை வெட்டும் புள்ளியை R என குறிக்கும். இங்கிலீஷ் மீடியம் join the points
Join the points P and Q. Join the points P and Q. And extend the line to meet BC at R. And extend the line to meet BC at R. ஆற கண்டுபிடிச்சா இனி என்ன சொல்லுவீங்க? ஆர்கமை ஐயை இணைத்து, ஆர்க்கம் ஐயை இணைத்து அது ஏசியை வெட்டும் புள்ளி எஸ்ஐ பெற. ஆர்க்கம் ஐயை இணைத்து அது ஏசியை வெட்டும் புள்ளியை எஸ் என பெற. Join R and I. Join R and I to intersect AC at S. To intersect AC at S. என்ன சொல்லுவீங்க? OS இணைத்தல். OS இணைத்தல். Join OS. இதான் அமைப்பு. இதை தெரியாச்சு இல்லையா? இப்ப இதுக்கு முதல் சொன்னது இது ஐக்கியமாறு இணைத்து அது ஏசியை வெட்டும் புள்ளி எஸ்ஐ பெறல். ஐக்கியமாறு இணைத்து அது ஏசியை வெட்டும் புள்ளி எஸ் என பெறல். ஃபிஃப்த் ஆர்டர் பாருங்க. கதிர்வெறிப்படத்திலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளும் அளவீடு யாது? கதிர்வெறிப்படத்திலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளும் அளவீடு யாது? அதனை கதிர்படத்தில் தெளிவாக காட்டு. என்னது? அவதி கோணத்தின் 2 மடங்கு. கதிர்படத்திலிருந்து நீங்க எடுக்கிறது என்ன? பெற்றுக்கொள்ளும் அளவீடு யாது? அவதி கோணத்தின் 2 மடங்கு. Twice the critical angle. அவதி கோணத்தின் 2 மடங்கு. Twice the critical angle. அதை நீங்க 2C குறிச்சிடுவீங்க. பிறகு 6வது பாடம். மேலே பெற்றுக்கொள்ளும் அளவீட்டின் பெறுமதி 84 பாகேனின் அரிய பதார்த்தத்தின் முறிவு சுடி யாது? நீ 2C84 சி எவ்வளவு? 42 பாகை. அப்ப என் சம 1/sin C. C வந்து 14. 1/sin 42 0.6. அப்ப 10/6. நீ 10/6 5/3 1.67. ஓகே இல்ல? அடுத்த கேள்வி பாருங்க. இதே போன்ற பிரிதொரு அரியத்துக்கு செய்யப்பட்ட பரிசோதனை இப்ப இதே மாதிரி வேறு ஒரு அரியத்துக்கு செய்கிறார். அரிய கோணம் 75 பாகம். இதுல முருகை சுட்டி கொடுத்தது என்ன சொல்றார்? மேற்பரப்பு ஏசியின் மீது ஒரு ஒளி புகவிடக்கூடிய மெல்லிய திரவப்படையை உருவாக்குவதன் மூலம் இதுல ஒரு லிக்விட் லேயர் ஒன்று ஒரு ஃபார்ம் பண்ற. ஒளி போகக்கூடிய மாதிரி ஒரு லிக்விட் லேயர் தண்ணியை விளைக்கிறான்னு வைங்க. உருவாக்குவதன் மூலம்
கண்ணாடி திரவம். அப்ப இதுல நார்மலா நீரை வைக்கலாம். ஒரு கண்ணாடி தட்டொண்ட வச்சுட்டு கண்ணாடிய நினைச்சு போட்டு இதை நினைச்சு போட்டு கண்ணாடிய வச்சீங்களா, கண்ணாடி தட்டொண்டா இதுக்குள்ள தண்ணி நிக்கும். அந்த கண்ணாடி தட்டு விழாது. ஒரு கண்ணாடி தட்டொண்ட வச்சு அதுக்குள்ள தண்ணி விட்டு விட்டீங்கன்னா அப்படி அந்த ஈரழிப்போட அது விழாம நிக்கும். அவ்வளவு லேயரா இருக்காது, தண்ணி நினைஞ்சபடி இருக்கு. அதுக்குள்ள தண்ணி நிக்கும். ஓகே. இப்ப திரவத்தின் முறிவு சுட்டி துணியும் பரிசோதனை பயன்படுத்தி நிறைய கோணம் 75 முறிவு சுற்றி உட்துறை தீட்டா 60 பாகையின் என் ஸ்கேடின் பெருமை. இது திரவத்தின் முறிவு சுட்டி. நீ அதே எக்ஸ்பெரிமெண்ட் திரவத்துக்கு செய்ய போறோம். இப்ப எப்படி வருமெண்டா இதுல இருந்து வர்ற கதையர் இப்படி போய் இதுல அவதி முழு உத்தரிப்பட நீங்க வரப்போகுது. அதே மாதிரிதான் செய்வோம். இதுல ஒரு பின்ன வச்சு செய்வோம். இவரையில கோணம் வந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்ப இப்ப இப்படி போய் முழு திரைப்படம் நீங்க வரப்போகுது. இப்ப இந்த கோணம் என்ன, ஒதிக்கோணம். இப்ப உங்களுக்கு இதுல சினலின் விதியை போட்ட என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படி? So 1 into sin 60 சமன் √3 sin r. அப்ப sin r இது எவ்வளவு? √3/2. அப்ப sin r எவ்வளவு? அரை. அப்ப r சமன் 30. இப்ப இந்த r 30 வந்துட்டு இந்த c எவ்வளவு? 45. அவ்வளவு செய்யறதுக்கு இடம் பிடிக்கல அவர். இப்ப அவதி கோணம் எவ்வளவு? 45 பாவை. இது எதுக்குரிய அவதி கோணம்? கண்ணாடி நீருக்கு. கண்ணாடி நீருக்கு அவதி கோணம்டா இதை நீங்க ரப்பா கறி பார்த்து கண்ணாடி இந்த முறிச்சுட்டு √3 நீர் என்ன காணும். இப்ப அவதி கோணம் 45 பாவை. அப்ப என்ன போடுவீங்க? √3 sin 45 சமன் n into sin 9. அப்ப இது √3 sin 45 1 வரும். இப்ப எங்களை கேட்டது n ஸ்கேர். n ஸ்கேர் என்னன்னு வரும்? பெருக்கிச்சு விடுவீங்க 3க்கு. n ஸ்கேர் வரும் அது 3/2. இவ்வளவு செய்யறதுக்கு அதுல ஸ்பேஸ் விட்டுருக்காரோ இதுல என்ன அதை உடைச்சு கேட்டிருக்கணும். அவர் இப்படி கேட்டத ஃபீட்பேக் சென்டர் தானே, உங்களுக்கு தான் தெரியுமே ஃபீட்பேக் சென்டரை பற்றி. அது அப்படிதான் இல்லையா? இது ஓகே இல்லடா. இதுதான் 3வது ஸ்ட்ரக்சர்.